Hi guys, welcome back to my channel and today we are going to look at verbs. Verbs அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருது வந்து action அப்படின்னு தான் நினைப்போம். But verbs are the words which is used to express an action and also about state. So action மட்டும் இல்ல, state அப்படிங்கிறதுமே வந்து verbs வந்து denote பண்ணும். That's what I have mentioned here. Stateனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ I am a doctor அப்படின்னு சொல்றோம்னா, நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருக்கிறேன், நேற்று சென்னையில் இருந்தேன், இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா நிலைன்னு அர்த்தம். நம்ம என்ன நிலையில இருக்கோம்னு சொல்றதுமே வேர்ப்ஸ் தான், நாட் ஒன்லி ஆக்ஷன். இப்போ ஆக்ஷன் அப்படின்னா நமக்கு டைரக்டா தெரியும். இப்போ வாக் அப்படின்னா நடக்கிறது, ரன்னா ஓடுறது, ஆர் ஸ்பீக் அப்படின்னா பேசுறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் வேர்ப்ஸ்னா சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இட் டினோட்ஸ் ஆக்ஷன் பிளஸ் ஸ்டேட் ரெண்டுமே சொல்றது தான் வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ டெல் யூ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். இப்போ வேர்ப்ஸ் இல்லாம வந்து இங்கிலீஷ்ல நம்ம எந்த சென்டென்ஸுமே மேக் பண்ண முடியாது. அதுக்கு தான் இங்க வந்து நான் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஐ லவ் ஸ்விம்மிங் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து லவ் அப்படிங்கிறது ஆக்ஷன், அதனால அது வேர்ப் அப்படின்னு நமக்கு தெரியும். செகண்ட் இதுல வந்து டூ இட் ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கு. டூ அப்படின்றது வேர்ப் தான், செய்யறது இல்லையா, வேகமா இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு டூ இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் இருக்கா, யார் வந்து இந்த இடத்துல டூவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஐ அப்படின்னு சொல்றோம். செகண்ட்ல வந்து எந்த விதமான சப்ஜெக்டும் நம்ம கொடுக்கல. ஸோ சப்ஜெக்ட் இல்லாம கூட இங்கிலீஷ்ல வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஒரு ஆர்டரா கேட்கறதோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கற இடத்துல நம்ம சப்ஜெக்ட் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். ஆனா வேர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸ் இருக்காது. இப்போ இதுல வந்து இட் ஃபாஸ்ட் அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா எந்த சென்ஸுமே நமக்கு கிடைக்காது. கண்டிப்பா இந்த டூன்ற வேர்ப் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மீனிங் கிடைக்கும். அண்ட் இந்த தேர்ட் சென்டென்ஸ் கிளீன் த போர்ட் அப்படின்னு இருக்கு. இதுலயுமே வந்து நம்ம ஆர்டர் பண்றோம். கிளீன் த போர்ட் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம யாரை சொல்லுவோம், நமக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சனை பார்த்து கிளீன் த போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப என்ன மீனிங்னா, நம்ம டைரக்டா ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போதோ இல்ல ஆர்டர் பண்ணும்போதோ நம்ம ஆப்போசிட்ல இருக்க பர்சனை தான் நம்ம டினோட் பண்றோம். ஸோ யூ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து நேரடியா இல்லை, பட் இன்டைரக்டா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பட் இந்த இடத்துல வந்து வேர்ப் இல்லாம இந்த சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணிருக்கவே முடியாது. அண்ட் இது பாருங்க, ஐ எம் அ டாக்டர். இப்ப நான் தமிழ்ல சொல்லும் போது நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றோம், அந்த இதுல நமக்கு செயல் இருக்காது. பட் இங்கிலீஷ்ல இதே சென்டென்ஸ் சொல்லும் போது ஐ டாக்டர்னு சொல்ல முடியுமா, ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ஆம் இல்லாம சொல்ல மாட்டோம். ஸோ நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன் அப்படிங்கிறது அதோட கரெக்டான தமிழ் மீனிங் வரும். ஸோ தமிழ்ல வந்து நம்ம வேர்ப் இல்லாம யூஸ் பண்றதும் கூட நம்ம இங்கிலீஷ்ல வேர்போட தான் சொல்லணும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த கேட்டகரிஸ் ஆஃப் வேர்ப்ஸ். வேர்ப்ஸோட வந்து ப்ராடர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் வேர்ப்ஸ் இருக்கு அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸும் இருக்கு. இந்த மெயின் வேர்ப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டா இது எல்லாமே வந்து ஆக்ஷனை டினோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகும், பட் ஆக்சிலரி வேர்பாவும் ஆக்ட் ஆகும். ஆக்சிலரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹெல்ப், ஆஃபரிங் ஹெல்ப், இல்லைன்னா சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா, ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து ஹெல்பிங் வேர்ப்னோ இல்லை சப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் டீப் டைவ் இன்டு மெயின் வேர்ப்ஸ். மெயின் வேர்ப்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸ்ட்ராங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல என்ன டிஃபரன்ஸ், ஸ்ட்ராங் வேர்புக்கும் வீக் வேர்ப், நியூட்ரல் வேர்ப் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்ட்ராங் வேர்ப்ல வந்து நமக்கு இதுல இருக்கக்கூடிய வவல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சி அப்படின்றதுல ஈன்ற வவல் வந்து ஏவா சேஞ்ச் ஆயிருக்கு, அண்ட் அனதர் ஈன்ற வவல் வந்து டபிள்யூ அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த செகண்ட் வேர்ட் டி வந்து டீயா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வீக் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதை வந்து ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்ல எப்படி இருக்கும்னா, நமக்கு டோட்டலா வவல்ஸோ கான்சனன்ஸோ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டி, இடி ஆர் ஐடி அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வெல்கம் அப்படின்றது ஆல்ரெடி ஈல வந்து நமக்கு முடியறதுனால டி மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஸ்டாப்டுன்னு போட்டிருக்கோம், பட் இந்த பி அப்படின்றத வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஏன் ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, லாஸ்டா முடிகிற வேர்ட் வந்து கான்சனண்டா இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வவல் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து எண்டிங் லெட்டருக்கு முன்னாடி லெட்டர்ல வவல் வந்துச்சு அப்படின்னா
நம்ம இந்த லெட்டரை ரிப்பீட் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்து இடி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து 100% எல்லா வேர்ட்ஸுக்கும் இப்படிதான் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இதுல எக்ஸெப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வவல் வந்தது அப்படின்னு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அண்ட் கிரை அப்படிங்கிறதுல வந்து ஒய்ல முடியுது. மேக்ஸிமம் வந்து ஒய்ல முடிகிற எல்லாத்தையுமே வந்து பாஸ்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது ஒய் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஐஇடி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வீக் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஆடிங் டி இடி ஆர் ஐஇடி தான். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்ல தான் நமக்கு வவல் அண்ட் கான்சனன்ட் சேஞ்சஸ் ஃபுல்லா இருக்கும். நியூட்ரல் வேர்ப் அப்படிங்கிறது நமக்கு நேம்லேயே இருக்கு இல்லையா, இட்ஸ் நியூட்ரல், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆல் த 3 ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு கேஸ்ட்னா கேஸ்ட்னே தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட், கட் கட் கட்ன்னு தான் இருக்கும். இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லயுமே வந்து நமக்கு கட் அப்படின்னு தான் இருக்கும். இதை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா சேம் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட்டட், த நியூஸ் ஸ்ப்ரெட்டட் ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஸ்ப்ரெட்டோட கரெக்டான பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்ப்ரெட்டே தான். ஸ்ப்ரெட் 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 3 ஃபார்ம்லையுமே ஸ்ப்ரெட்னு தான் வரும். தென் வி கேன் மூவ் டு ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல வந்து நமக்கு 3 மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்ன்றது வந்து ஆம், ஈஸ், ஆர், வாஸ் அண்ட் வேர். நான் அண்டர்லைன் பண்ணிருக்க எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ்ல வந்து ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட் வந்து பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டூ ஃபார்ம் வேர்ப்ல வந்து டூ, டஸ் அண்ட் டிட் வந்து பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து இந்த டஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹேஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஈஸ் அப்படிங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆம் அப்படிங்கிறது எப்பவுமே ஐ கூட மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஸோ ஆம்ங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்து ஐங்கிற சப்ஜெக்டோட மட்டும்தான் அக்ரி ஆகும். வேற எந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஆம் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் இது மட்டும் வந்து நம்ம ஆக்சிலரிஸ்ன்னு சொல்ல முடியாது. இது இல்லாமல் மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லி ஒரு செப்பரேட்டா ஒரு கேட்டகரி இருக்கு. அது வந்து ஷால், இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஷுட். அதே மாதிரி தான் வில், வுட், மே, மைட் அண்ட் கேன், குட். அடுத்து வந்து கீழே வந்து டேர், ஆர், டு, யூஸ், டு அண்ட் நீடுன்னு இருக்கு. இது எல்லாமே வந்து மாடல் ஆக்சிலரிங்கிற ஒரு செப்பரேட் கேட்டகரியில வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் அண்ட் டூ ஃபார்முக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம மெயின் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், தென் ஆக்சிலரிஸாவும் யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஒரு ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹெல்பிங் வேர்பா யூஸ் பண்ணாம டைரக்டா இதை மட்டுமே தனியாக நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு கீழே இருக்க இந்த மாடல் ஆக்சிலரிஸை வந்து நீங்க வந்து கூட ஒரு மெயின் வேர்ப் வச்சுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் இட் அப்படின்னு சொல்றதுல வந்து இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். ஐ கேன் இட் அப்படின்னு வரவே வராது. இதுக்கப்புறம் கேனுக்கு அப்புறம் ஒரு மெயின் வேர்ப் நம்ம ஆட் பண்ணோம். ஐ கேன் டூ இட், ஸோ என்னால் வந்து செய்ய முடியும். ஐ கேன் வாக் அப்படின்னா என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கேன், வில், மே, மைட் இது எல்லாமே வந்து நம்ம மெயின் வேர்ப்ஸ் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுலயும் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டேரும் நீடும் மட்டும் நம்ம வந்து ஆக்சிலரிஸ் இல்லாமலே டைரக்டா யூஸ் பண்ணலாம். இதோட பாஸ்ட் ஃபார்ம்னு பார்த்தா இப்போ டேர் அப்படின்னு இருக்கு. இது வந்து இதோட பாஸ்ட் ஃபார்ம் டேர்டுன்னு வரும் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டேர்டுன்னு வரும். நீடும் வந்து நீடட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் அப்படிங்கிறத மெயின் வேர்ப் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் as a சப்போர்ட்டிங் வேர்பாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேரும் நீடும். இதுக்கு வந்து நம்ம மெயின் வேர்பாகவே யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் ஃபார்ம் இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் இருக்கு. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து வேர்ப்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து டூ வேர்ப் தான், ஹேவும் வந்து வேர்ப் தான். ஹேவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மெயின் வேர்ப், டூ அப்படிங்கிறது வந்து ஆக்சிலரி வேர்ப். ஜஸ்ட் வந்து கொஸ்டின் மேக் பண்றதுக்காக இந்த ஹேவை வந்து டூ பிளஸ் ஹேவ் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இதே வந்து ஹேட் அப்படின்னு இருந்திருந்தோம்னா நம்ம வந்து டிட் பிளஸ் ஹேவ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து கொஸ்டின் மேக் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் தான் டூன்றது. ஹேவ் அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சிலரி வேர்பா இருந்தாலும் இந்த சென்டென்ஸ்ல வேற எந்த மெயின் வேர்பும் இல்லாததுனால இதுதான் நம்ம வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல ஐ டூ மை ஹோம் ஒர்க் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து டூ அப்படிங்கிறது மெயின் வேர்ப். டூன்றது ஆக்சிலரின்னு பார்த்துருப்போம், பட் இட் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் மெயின் வேர்ப்.
ஏன்னா இந்த இடத்துல வேற எந்த செயல் இருக்குன்னு பார்க்கணும். ஐ டூ மை ஹோம்ஒர்க்ல டூ அப்படிங்கிறது மட்டும்தான் verb. வேற எந்த ஆக்ஷனும் இல்லாததுனால இதுதான் இந்த இடத்துல வந்து மெயின் verb அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் he drives fast. இதுல வந்து drive அப்படிங்கிறது டைரக்ட் ஆக்ஷன். ஸோ drives அப்படின்றது verb. அண்ட் she is driving. இதுல வந்து is driving இது ரெண்டுமே வந்து verb தான். is அப்படின்றது வந்து நம்ம ing ஃபார்ம் வரும்போது முன்னாடி வந்து ஆக்சிலரிஸ் ஆட் பண்ணணும், அதனால ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த இடத்துல வந்து ஈஸ்ன்றது வந்து ஆக்சிலரி verb, டிரைவிங் அப்படின்றது வந்து மெயின் verb. அண்ட் தே வில் பெயிண்ட் பிக்சர். இந்த இடத்துலையுமே வில் பெயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நமக்கு வந்து verb. பெயிண்ட் இஸ் அ மெயின் verb அண்ட் வில் இஸ் அன் ஆக்சிலரி verb. ஓகே, எக்ஸசைஸ் சென்டென்சஸ் நான் ரீட் பண்ணுறேன். She has a pen. He is an engineer. The dog jumped on the wall. I have seen a movie and they cook well. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து you just give it in the comments. I'll definitely reply for that. And you can also follow me on Twitter, Facebook and Instagram. That's all about today's lesson. And I'll meet you soon with another interesting video. Until bye bye.